ஆளுங்கட்சி அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி எம்பிபி அரசாங்கம் இந்த முறை வடக்கின் மக்களுடைய வாக்குகளை இன்னும் அதிகமாக பெறணுன்ற ஒரு குறிக்கோளோட அல்லது ஒரு முயற்சியை பெரிய அளவா மேற்கொண்டு வராங்க. அந்த முயற்சி இன்றைய நாள்ல உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருக்கும். இன்றைய நாள்ல இல்ல, கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகமான பிரச்சார கூட்டங்கள் வடக்கின் பல பிரதேசங்களை நோக்கி ஆளுங்கட்சி கூட்டங்களை நடத்தி வராங்க. குறிப்பா ஜனாதிபதி தலைமையிலேயே கூட்டங்கள் நடக்குது. இன்றைக்கு 2 கூட்டம் வடக்கினுடைய முக்கியமான இடங்கள் நடந்திருக்கு. ஒன்று வவுனியாவில், மற்றது கிளிநொச்சியில. அதுக்கு முதல்ல மன்னார்ல, யாழ்ப்பாணத்துல. இந்த அளவுக்கு பெரிய அளவான ஆதரவை இன்னும் பெறணும் அப்படின்ற அடிப்படையில தமிழ் மக்களுடைய ஆதரவு அதிகமா பெறணும் என்ற அடிப்படை எண்ணம், அந்த நோக்கம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை மிகப்பெரிய அளவுல குறிவைக்கிறாங்க. காரணம்னு சொன்னா, என்னதான் பாராளுமன்றம் பெரும்பான்மை 3-2 பெரும்பான்மை இருந்தா என்ன, ஜனாதிபதியினுடைய ஆட்சியின் பெரிய அளவான இடம் இருந்தா என்ன, உள்ளூராட்சி தேர்தல் அப்படின்றது மிக மிக முக்கியமானது. காரணம் என்னன்னு சொன்னா, என்னதான் மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்கினால அபிவிருத்திக்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்தான, இன்னும் ஒரு கட்சியில இருக்கிறவங்க அதை எந்த அளவுக்கு கொண்டு சரியா நடத்துவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியை இல்ல, நாங்க தான் இருக்கணும், நாங்க தான் இந்த விஷயங்களை செய்யணும், குறிப்பா எந்த பணமும் களவாடப்படக்கூடாது அப்படின்றதுலையும் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அளவான குறி வைத்திருக்கிறது. குறிப்பா சிங்கள மக்கள் மத்தியில எந்த அளவுக்கான பிரச்சாரங்கள் கடந்த காலங்கள்ல அரசாங்கம், அதாவது பழைய அரசாங்கங்கள் அதிகமா அங்கதான் குறி வைப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்த தமிழ் பிரதேசத்தை மையமா வச்சுக்கொண்டு ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல மட்டும் ஒரு கூட்டம் வைக்கப்படும். ஆனா இந்த அரசாங்கத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு தனித்தனியான இடங்கள்ல ஜனாதிபதியுடைய கூட்டமே நடக்குது. இது 2 பக்கத்தினுடைய ஆதரவையும் பெரும்பான்மையா பெறணும் அப்படின்ற பெரிய ஒரு நோக்கம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. இந்த முக்கியமா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், குறிப்பா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடைய பிரச்சார கூட்டத்துல ஜனாதிபதி அவர்கள் ஒரு விஷயத்த கடந்த நாட்கள்ல சொன்னார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருந்தது. அதாவது நான் தோத்து போன அல்லது வேற கட்சிக்கு நீங்க ஆதரவு வழங்கி அந்த ஆதரவின் மூலமா இன்னும் ஒரு கட்சி உள்ளூராட்சி சபை தேர்தல் வெல்லுமாக இருந்தா அதுக்கு நாங்க பணம் ஒதுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் எதிர்கட்சியால சொல்லப்பட்டது. அதுக்கான ஒரு பதில் அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத, தான் என்ன சொன்னான் அப்படின்றத அவர் விளங்கப்படுத்திருக்காரு. මම කිව්වා හොරකම් කරන්න නගර සභා ප්‍රාදේශ සභාවලට හොරකම් කරන්න මධ්‍යමාන්න සල්ලි දෙන්නේ නැහැ. ඒතර විපක්ෂය කියනවා ඒගොල්ලන්ට සල්ලි දෙන්නේ නැහැ කිව්වා. හොර හිත මම කිව්වා හොරකම් කරන්න දෙන්නේ නැහැ කියලා. ඒතර කියන ඒගොල්ලන්ට දෙන්නේ නැහැ කිව්වා. හොරකම් කරන්න දෙන්නේ නැහැ තමයි. அதாவது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, களவெடுக்கிறதுக்கு காசு நான் தரமாட்டேன், களவெடுக்கிற மாதிரியான ஆட்கள் இருந்தா நான் தரமாட்டேன் அப்படின்னு தான் அவர் சொன்னாராம். ஆனா எதிர்கட்சிகள் அதை எப்படி பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, வேற கட்சிக்கு நீங்க வாக்களிச்சீங்கன்னா நாங்க காசு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது தேர்தல் விதிமுறைகளை மீறுற ஒரு செயல், இப்படி ஒரு பிரச்சாரம் ஒரு வரவேற்கத்தக்கதல்ல, இது எதிர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவான பிரச்சாரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த விஷயமும் இன்றைய நாள்ல பரவலா பேசப்பட்டிருந்தது. குறிப்பா அவர் நேரடியா ஒரு பதில சொல்லியிருந்தாரு. கடந்த காலங்கள் அவர் சொல்லல, ஆனா அவர் இதை சொன்னார் அப்படின்றதுக்கான வீடியோ காட்சிகள் கூட எங்கேயும் இருக்கல. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல இது பெரிய அளவா விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது. இன்றைய நாள்ல இல்ல, நேற்றைய நாள்ல ஒரு விஷயம் நீங்க அவதானிச்சிருப்பீங்க. விமல் ரத்நாயக்க அவர்கள் அமைச்சர் வவுனியாவில் ஒரு உரை நிகழ்த்தியிருந்தாரு மக்கள் மத்தியில் அவருடைய பிரச்சார கூட்டத்தில். அவர் இப்ப தீவக பிரதேசங்கள் வடக்கினுடைய ஒவ்வொரு தீவுகளுக்கும் போறாரு அந்த பிரச்சாரங்களுக்காக. குறிப்பா பெரிய அளவா தமிழ் மக்கள் மத்தியில பெரிய அளவான கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்க நடக்குது. இந்த அடிப்படையில் நேற்றைய நாள்ல வவுனியாவில் அவருடைய கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் அவர் பலதரப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் சொன்ன கூட்டத்தில் சொன்ன பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பெரிய திமிங்கலங்களை தான் நாங்க பிடிக்க போறோம், அதாவது பெரிய கள்ளர்களை தான் முதல்ல நாங்க பிடிக்க போறோம். அதுலயும் மஹிந்த ராஜபக்ஷக்கள் நீல திமிங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீல திமிங்கலம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திமிங்கலத்திலே பெரிய திமிங்கலம்னு சொல்லுவோம் நாம. அந்த அடிப்படையில் ஒரு நீல திமிங்கலத்தை தான் நாங்க முதல்ல பிடிக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. பொதுமால செப்டம்பர் 21 லங்காව වෙනස් කළා. දැන් අන්ද සහෝදර ගාණ්ඩුව ලොකු තෝරු මෝරු තල්මසු අල්ලන්න පටන් ගන්න තියෙනවා පට්ට හොරු. செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் ஆட்சியை மாற்றினீங்க. இப்பொழுது அனுகுமார திசாநாயக்க ஜனாதிபதியினுடைய தலைமையில கள்ளர்களை பிடிக்கிற விஷயம், அதாவது பட்ட ஹொரு அப்படின்னு சொல்லுவாங்க சிங்களத்துல, மோசமான கள்ளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை இப்ப நடந்து கொண்டிருக்கு. நகர பலாத்தே හිටපු මහමැති පිල්ලයා
එයාව දැන් මාසකට වඩා අත්අඩංගුවට පත් කරලා තිබෙනවා පාස්තු ප්‍රහාරය කරන්න රාජපක්ෂලාට උදව් කරාද කියන සැකයට. அதோட பிள்ளையான் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ராஜபக்சக்களுக்கு ஈஸ்டர் சண்டே தாக்குதலுக்கு உதவி செய்தார் அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல தான் அவரை கைது செய்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ஏற்கனவே சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா உபவேந்தர் கடத்தப்பட்ட தொடர்பாக தான் அவர் நாங்க கைது செய்யணும்னு சொன்னாங்க. இப்ப இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ඒතකොට එතන හිටපු මේ අයියා කෙනෙක් ඇහුවා ඇමතුමා කොළඹ හොරු විතරද අල්ලන්නේ වඩක්වල හොරු අල්ලන්නේ නැද්ද කියලා. මේ හිටපු හොරුත් අල්ලනවා. මේත් ඉන්නවා හැම ආණ්ඩුවෙම ඇමතිකම් කරපු කට්ටිය. මන්නාර විල පුත්තරමට shopping bag අරන් ගිහපු කට්ටිය ඉන්නවා. දැන් තියෙන දේපල ගෙන්න මචං 9 10ක් මදි. ඩග්ලස් ඉන්නවා හැම ආණ්ඩුවෙම ඇමති. ඒ නිසා අනිවාර්යයෙන්ම වශයෙන් උතුරු දකුණු ભેදයක් නැහැ. ජනතා මුදල් හොරකම් කරා නම් අනිවාර්යයෙන්ම එයාට විරුද්ධව දඬුවම් දෙන්න. வடக்குல உள்ள கலர்களையும் நாங்க பிடிப்போம். குறிப்பா எல்லா அரசாங்கத்திலும் அமைச்சர்களா இருந்திருக்காங்க. மன்னார்ல இருந்து புத்தளம் வரைக்கும் ஷாப்பிங் பேக்ல வந்தவங்க இருக்காங்க. இப்ப அவங்களோட சொத்துக்களை தேடி பார்த்தா அவ்வளவு பெரிய அளவான சொத்துக்கள் இருக்கு. டக்ளஸ் தேவானந்த் தான் இவர் எல்லா அமைச்சு பொது அரசாங்கத்திலும் அமைச்சரா இருந்திருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களையும் விமல் ரத்நாயக் அவர்கள் நேற்று வவுனியால வச்சு சொல்லியிருக்காரு. கடந்த நாட்கள்ல டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரி பரவலா பேசப்பட்டது. அது எதுக்காக என்னதுக்காக அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு அமைச்சரே இதை சொல்லும்போது, ஆளுங்கட்சியின் முக்கியமான அமைச்சரே சொல்லும்போது, அதுவும் வெளிப்படையா சொல்லும்போது, இது முதல் தடவை அவர் சொல்லியிருக்காரு. எனவே இந்த விஷயம் கொஞ்சம் உன்னிப்பா பார்க்கக்கூடிய விஷயமாகவே மாறி இருக்கு. இன்னும் ஒரு விமர்சனம் அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுது. ஜனாதிபதி ஏன் இவ்வளவு கூட்டங்களுக்கு நேரடியா அவரே போறாரு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு காரணம் சொல்லப்படுது. என்னன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிற பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரைகள் மக்களை வேறு பக்கமா திசை திருப்புது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்றாங்க. பல இடங்கள்ல தெரியாதனமா கதைகளை விட்டுறாங்க. அண்மையில பாராளுமன்ற உறுப்பினர் கொட்டாச்சி அவங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உகாண்டா பிரச்சனை தொடர்பா பல தரப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளானவங்க. அவங்க அந்த புது வருஷத்துக்கு அனுப்புற மெசேஜ், அதாவது புதுவர வாழ்த்து குறுஞ்செய்திக்கு 98 மில்லியன் செலவழிச்சது கடந்த கால அரசாங்கங்கள் இதெல்லாம் செலவழிச்சாங்க. ஆனா இந்த அரசாங்கம் நாங்க அனுப்பவும் இல்லை செலவழிக்கவும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா முன்னாள் ஜனாதிபதிகள் பரவலா ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலர் இதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது டெலிகாம் சர்வீஸாவை அனுப்புற ஒரு ஃப்ரீ எஸ்எம்எஸ் தான். அதுக்கு எந்த செலவும் அளிக்கிறது இல்லை. சும்மா தெரியாதனமா அவங்க பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அமைச்சர்களாலேயும் பாராளுமன்ற உறுப்பினர்களாலேயும் பேசப்படுறது. இது ஒரு பெரிய ஒரு தலைவலியா அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் கூட இருக்கு. அதனாலே ஜனாதிபதியே நேரடியாக இறங்கி கூட்டங்கள்ல அதிகமா பேச இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. இது பெரிய அளவான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஜனாதிபதியால மட்டும்தான் மக்களை ஒரு பக்கத்துக்கு கொண்டு வர முடியுது. அமைச்சர்கள் பேசுறதாலேயோ அமைச்சர்கள் பேசி மக்களை ஈர்க்கிற அளவுக்கு இல்ல. ஏதோ வித்தியாசமான கருத்துக்களை சொல்லி விஷயங்களை திசை திருப்பு எதிர்கட்சிகளுக்கு பேசுறதுக்கு துரும்புச்சீட்டு எடுத்து கொடுத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப பேசப்படுது. அதனால பல அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப கொஞ்சம் மௌனமா இருக்கிறத நீங்க அவதானிச்சிருப்பீங்க. இந்த விஷயமும் இன்றைய நாள்ல பரவலா சமூக வலத்துல ஊடகங்கள்ல பேசுறவங்க அல்லது சமூக வலத்தளங்கள்ல செய்திகள் எழுதுறவங்க இதை பரவலா உன்னிப்பா கவனிச்சு எழுதியிருந்தாங்க. அதை பார்க்க கிடைச்சது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்பட்ட விஷயங்கள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.